அன்பு சொந்தங்களே, அன்பு உறவுகளே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்கள் வாழ்க்கையில் என்றைக்கு ஒரு சந்தோஷத்தையும் என்றைக்கும் ஒரு சந்தோஷத்தை உண்டாக்குற ஆண்டவருடைய மகிழ்ச்சியான வார்த்தை உங்களுக்காக கொடுக்கப்படுகிறது. இந்த நேச சந்திக்கும் நேரத்தில், இந்த காலை வேளையில் உங்கள் இருதயம் ரொம்ப ஸ்பீடாக இருக்கும் இல்லையா? சிலருக்கு ரொம்ப சோர்வாக இருக்கும், சில பேர் ரொம்ப அசதியில் இருப்பீங்க. ஆனாலும் கூட இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு உண்டான ஒரு மகிமையான வார்த்தையை கொடுக்க போகிறாரு. பாருங்க, பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனம் சொல்லுது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். உங்கள்கிட்ட ஒரு காரியம் இருக்குது, அது உங்கள்கிட்டயே நீங்கள் வச்சுட்டு இருந்தீங்கன்னா எப்படி மற்றவங்களுக்கு தெரியும்? உங்கள் இருதயத்திலே நீங்கள் வச்சிட்ருக்கீங்க இல்லையா? அப்போது ஆண்டவருக்கு எப்படி அது தெரியும்? ஆண்டவருக்கு தெரியும். ஆனாலும் வேத வசனம் சொல்கிறது, தாவீது சொல்கிறான், என் நாவில் சொல் பிறவாததற்கு முன்னமே அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். அவருக்கு தெரியும். ஆனாலும் கூட ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்னா, உனக்கு என்ன வேணும், உனக்கு நான் என்ன செய்யணும் என்பதை ஆண்டவர் தெரியப்படுத்த சொல்லுகிறார். இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளையே, அதற்குத்தான் ஜெபம் என்கின்ற ஒரு பகுதியை நம்முடைய வாழ்நாளில் அதை முக்கியப்படுத்தணும். காலை எந்திரிச்சு என்ன செய்கிறோம்? குளிச்சுட்டு ஆஃபீஸ் போகிறோமா, இல்லை காலேஜ் போகிறோமா, ஸ்கூல்ஸ்க்கு போகிறோமா, இல்லை வீட்டில் வேறு ஏதாச்சும் பிஸ்னஸ் பண்ணுற காரியமாக இருந்தாலும் கூட நம்முடைய வேகம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. கர்த்தருக்கு கொடுக்குற நேரம் எப்படி இருக்குது? குளிச்சுட்டு வந்தோடனே ஆண்டவருடைய சமூகத்தில் முழங்கால் போட்டு, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், இல்லைன்னா ஒரு கேலண்டரை பார்த்து அதில் ஒரு வசனத்தை மட்டும் எடுத்து வாசித்து இதுதான் எனக்கு ஆண்டவர் கொடுத்தான்னு நினச்சிட்டு அப்படியே போயிட்டே இருக்கிறோம் இல்லையா? நாம் ஆண்டவர்கிட்ட தெரியப்படுத்துறதில்ல. நம்முடைய இருதயம் மட்டுமே அதை புலம்பிக் கொண்டு இருக்கிறது. நம்ம சிந்தை மட்டுமே, மனம் மட்டுமே அதை குறித்ததான ஓட்டங்கள் மூளைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்குது. சில நேரத்தில் டிப்ரெஷன் ஆகிடும், சில நேரத்தில் முடிவெடுக்க முடியல, சில நேரத்தில் நம்ம என்ன செய்யணுங்கிறது நமக்கே தெரியல இல்லையா? இன்னைக்கு ஆண்டவர் இயேசு உங்கள் நேசர் உங்களுக்கு ஒரு அன்பான வார்த்தையை சொல்கிறாரு, தெரியப்படுத்து அப்படின்னு சொல்லிட்டு. என்ன தெரியப்படுத்தணும்னா, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாத, எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை. எப்படி? கவலைப்படாத. இந்த பிரச்சனையா? நீ கவலைப்படாத. புலம்பிகிட்டே இருக்கிறிய மகளே, புலம்பிகிட்டே இருக்கிறிய மகனே, யோ இவங்கள போய் பார்க்குறதா, அவங்கள போய் பார்க்குறதா, இவங்ககிட்ட கேட்குறதா, இவங்ககிட்ட எனக்கு கிடைக்குமா, இதை நினச்சி நீ புலம்பிட்டு கவலைப்பட்டுட்டு இருக்கிறியே, உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார் இன்னைக்கு, கவலைப்படாத. அப்பா சொல்கிறாரு, என்னை பார்த்து சொல்கிறாரு, உன்னை பார்த்து சொல்கிறாரு, உங்களை பார்த்து சொல்கிறாரு, கவலைப்படாதுங்க. அதாவது நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், அதாவது உங்களுக்கு நிறைய காரியம் இருக்கலாம், அதில் ஒவ்வொரு காரியத்தை குறித்தும் நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு உங்கள் நேசர் இயேசு, உங்கள் ஆத்தும நேசர் உங்களை பார்த்து சொல்கிறார். ஒன்றுக்கும் இது நடந்துருமா, அது நடந்துருமா, இப்படி ஆயிருமா, அப்படி ஆயிருமா அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டுட்டு இருக்கீங்க பாருங்க. உங்கள் கவலைகளை அவர் மேல் வைத்து விடுங்கள். உங்கள் துக்கங்கள் சந்தோஷமாய் மாறும், மகிழ்ச்சியாய் மாறும். நீங்கள் வேணா பாருங்க, இன்னைக்கு நீங்கள் ஒரு கவலைப்பட்டுட்டு போறீங்க, ஆண்டவர் சொல்றாரு இது நன்மையாய் முடியும்னு சொல்றாரு. எந்திரிச்சு புறப்பட்டு போய் பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக வருது. நீங்க எதெல்லாம் பயந்துட்டு இருந்தீங்களோ அதெல்லாம் நடக்காம உங்களுக்கு சாதகமான காரியத்தை ஆண்டவர் கைகூடி வர பண்ண போகிறார். தைரியமா இருங்க. ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்து உங்கள் விண்ணப்பம் வச்சிருக்கீங்க தெரியுமா? ஒரு மளிகை கடைக்கு போனால் இதெல்லாம் வேணும், இதெல்லாம் இருந்தால் தான் என்ன செய்ய முடியும்? சமைக்க முடியும். அதே போல் வரி கட்டணும், கரண்ட் பில்லு கட்டணும், பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டணும் இல்லையா, பெட்ரோல் பணம் வேணும், வண்டி சர்வீஸ் பண்ணணும், வீட்டு லோன் கட்டணும், வண்டி லோன் கட்டணும் இல்லையா, எவ்வளோ காரியங்கள்.
இந்த இந்த சீட்டு பணம் கட்டணும், அந்த லோன் பணம் கட்டணும், இதற்குண்டான கிரயத்தை செலுத்தி ஆகணும், இவங்கள போய் சந்திக்கணும், அவங்கள போய் சந்திக்கணும், ஆஃபீஸில் இப்பேற்பட்ட ஒரு பாரத்தை கொடுத்துருக்காங்க, இதை நான் என்ன செய்யணும், ஃபினிஷ் பண்ணணும். வியாபாரம் செய்கிறவங்க, ஐயோ பொருள் குறைஞ்சு போயிடுச்சு, நான் யார்கிட்ட வாங்கி இதை நான் ஈடு கட்டுறது. குடும்ப தலைவிகளுக்கு உண்டான ஒரு காரியம் என்ன, இன்னைக்கு பால்காரன் வந்துடுவான், மீன்காரன் வந்துடுவான், ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு பட்டுவாடை பண்ணி ஆகணும், மளிகை சாமானத்துக்கு வாங்கியிருக்கோம் அது கொடுத்தாகணும் இல்லையா, அரிசி தீர்ந்து போச்சு நான் இது வாங்கணும் இல்லையா. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காரியங்களை குறித்து அவங்க சிந்தைக்கு ஏற்றபடியாக பாரங்கள் உண்டு, கவலைகள் உண்டு. கர்த்தருடைய பிள்ளையே, இயேசு உன்னை பார்த்து சொல்லுகிறார், உன் துக்கம் சந்தோஷமா மாறும் மகளே, உன் துக்கம் மகிழ்ச்சியாய் மாறும். இன்னைக்கு அது நடக்கும், இன்னைக்கே நீ பாருமா. ஆண்டவர் சொல்றார், ஏசப்பா சொல்றார், நான் கூட இருக்கேன். அரிசி மூட்டை இல்லைன்னு சொல்றியா, இன்னைக்கு ஒரு அதிசயத்தை நான் உனக்கு செஞ்சு, ஒரு அனுகூலத்தை செஞ்சு, மனுஷ மூலம் ஒரு தயவை உண்டு பண்ணி உனக்கு நான் வாங்கி கொடுப்பேன். இல்லைன்னா உன்னுடைய வேலை ஸ்தலத்துல இருந்து ஒரு இன்கிரிமெண்ட் உனக்கு நான் போட்டு கொடுப்பேன். நீ கவலைப்படாத, நான் உனக்கு அதை செய்வேன். நான் என்ன பண்றது ஆண்டவரே, என் வருமானத்துக்கு மேல செலவுகள் ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கே, நான் என்ன செய்வது? ஆண்டவர் சொல்றாரு, என்கிட்ட தெரியப்படுத்து, என்கிட்ட அந்த பொறுப்பை கொடு, என்னிடத்துல உன்னுடைய சம்பளத்தை கொடுத்து நீ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள். 5 அப்போ 2 மீனை அவர்கிட்ட ஏசு கிறிஸ்துவின் இடத்துல கொடுத்த உடனே அவர் ஆசீர்வதிச்சார். அது பழுகுச்சு இல்லையா? அதெல்லாம் சிந்தி கொண்டு வா மகளே. தண்ணீர் திராட்சசமா மாறிச்சல, அது உங்க சிந்தை கொண்டு வாங்க மகனே. நம்ம ஏசப்பானால இதை செய்ய முடியும். இதனால குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வேணாம், ஆண்டவரால முடியும். ஏன் பிரச்சனை வருது, ஏன் நம்மளால புரிந்து கொள்ள முடியல ஒவ்வொருத்தரையும் அப்படின்னா, நம்ம உட்கார்ந்து ஒரு பிளான் பண்றதில்ல. என்ன பிளான் அப்படின்னா, கர்த்தர்ட்ட சொல்வதற்கு கர்த்தர் கொடுக்கிறாரு, அதை சரியான என்ன செய்யறதில்ல, செலவு பண்றதில்ல, முறையாய் அதை மேற்கொள்வதற்கு வர காரியங்கள். அதாவது இந்த ஒரு காரிய வருமானம் வருதுன்னா, உண்மையா சொல்றேன், ஆண்டவர் இயேசு நிறைவானவர், என்னைக்கும் அவர் குறைவானவரே கிடையாதுங்க. நிச்சயமா சொல்ல முடியும், அவர் நிறைவா தான் நமக்கு கொடுக்கிறாரு. நாம் அதை அணுகிற முறை, நாம் அதை செலவு செய்கிற முறை, அதுல நம்ம கோட்டை விட்டுறோம். நம்ம ஒரு காரியத்துக்காக வச்சிருப்போம், அந்த காரியம் திடீர்னு அவங்க ஏதாச்சும் ஒரு புடவை வாங்கிட்டாங்க, இவங்க ஏதோ ஒரு வண்டி வாங்கிட்டாங்க, அதுக்கு என்ன செய்வோம், கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் இருக்கிற கடனை யார் கட்டுறது, இருக்கிற செலவுகள் யார் பார்க்கறது? 15 நாளுக்குள்ளேயே எல்லாம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் அடுத்த 15 நாள் நம்ம என்ன செய்யறது இல்லையா? பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உண்டான ஒரு நன்மைகளை அவர் ஒவ்வொரு மாசமும் கொடுக்கிறார். தேவ பிள்ளையே, இன்னைக்கு ஆண்டவர் ஒரு ஆலோசனை சொல்ல, நீ தெரியப்படுத்து. எப்படி தெரியப்படுத்தணுமாமா? ஒன்றுக்கும் கவலைப்படாம எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதனாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். தெரியப்படுத்திட்டீங்க அப்படின்னா என்ன வார்த்தை ஆண்டவர் சொல்றார் தெரியுமா? ஊழியக்காரர் மூலமாய், அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தையும், அதாவது உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாய் காத்துக்கொள்ளும். சில நேரத்தில் நம்ம சொல்றோம்ல, ஆண்டவர் மேலேயே நம்ம கோவப்படுறோம், ஏசப்பா மேலேயே கோவப்படுறோம். நம்ம ஆலயத்துக்கு போய் என்ன பிரயோஜனம், வேண்டுதல் செஞ்சு என்ன பிரயோஜனம்? தேவப்பிள்ளையே, உனக்கு சமாதானம், நித்திய சமாதானம், நித்திய சந்தோஷம் உனக்கு உண்டாக போகுது. நீ எது குறித்து கவலைப்படாது. இன்னைக்கு அந்த அற்புதத்தை ஆண்டவர் உனக்கு செய்ய போகிறாரு. பாருங்க, பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தில் அந்த வசனம் சொல்லுகிறது பாருங்க, உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷனுக்கும் தெரிந்திருப்பதாக கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். கீவேர்டு இதுதான், சாந்த குணம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவசரப்படுறோம், கோவப்படுறோம், அதன் மூலமா வருகிற வார்த்தையினால அநேகரை காயப்படுத்திடுறோம். அதுக்கப்புறம் அது போச்சு இது போச்சு. இன்னைக்கு நான் ஒரு காரியத்தை ஊழியக்காரன் தான் சொல்றேன், கர்த்தரோட வாசனம், உங்க சாந்த குணம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். இவங்க இப்படித்தான், ஏன்னா வேதம் அதைத்தான் நமக்கு சொல்லுகிறது. சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். உங்களுக்குரிய பூர்வீக இடம் உங்களுக்கு வரப்போகுது. நீங்க நம்புறீங்களா? இது ஒரு தீர்க்க தரிசனம்.
கர்த்தருடைய வார்த்தையே தீர்க்க தரிசனம் தாங்க. சொன்ன ஒவ்வொரு வார்த்தைக்குள்ளேயும் தீர்க்க தரிசனம் அடங்கி இருக்குது. வேதவசனம் என்ன சொல்லுது? சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். பூமியை சுதந்திரிக்கிறதுக்கு நம்ம என்னென்னமோ வழக்கு போடுறோம், என்னென்னமோ கோர்ட்ல போடுறோம், எப்படியே சண்டை போடுறோம். ஆனா ஒரே ஒரு காரியம் சாந்த குணமாமா. எவ்வளவு அருமையான வார்த்தை இல்லையா? இதெல்லாம் அற்புதமாய் நடக்கக்கூடியது, அற்புதமாய் நம்ம பெறக்கூடியது. நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க. அமைதியாக இருந்து பாருங்க, சாந்தமாக இருந்து பாருங்க. உங்களை கோபப்படுத்துகிறவங்ககிட்டையும் நீங்கள் அவங்களை ஆசீர்வதிச்சு ஜெபம் பண்ணி பாருங்க. உண்மையாக சொல்கிறேன், உங்கள் சாந்த குணத்தினாலே உங்களுக்கு வர வேண்டிய அவசரப்படுறோம் பார்த்தீங்களா, பதற காரியம் சிதறி போயிருமாமா. ஒரு பழமொழியும் கூட இருக்குது, பதற காரியம் சிதறி போயிடும். அதனால எதை குறித்து பதற வேண்டாம். இப்படி நடந்துருமா, அப்படி நடந்துருமா, அது நடந்துருமா, இது எதுவும் நடக்காது. கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்யணும்னு நினைச்சிட்டாருங்க, உங்களுக்கு நன்மை தான் நடக்கும். நீங்க என்ன செய்றீங்கன்னா, வருகிற ஆசீர்வாதத்தை வச்சு ஆண்டவர் இது வந்திருக்கு அவருக்கு தெரியப்படுத்துங்க. இதை எப்படி செலவு பண்ணும், அவர் உங்களுக்கு ஞானத்தை செய்வார். வீணான செலவுகள் வேண்டாம்ப்பா, வீணான ஆசை வேணாம். முதல்ல உங்களுக்கு ஒரு காரியம் சொல்றேன், ஒரு ஆசீர்வாதம் வரும் பொழுது அதற்குண்டான நிறைய தேவைகளும் வரும். அந்த தேவைகளில் எந்த காரியத்தை முதல்ல செய்யறதோ அதை செஞ்சிருங்க. புரிஞ்சா? இன்னைக்கு நீங்க வெற்றியை பெற்றுக்கொள்வீங்க. அதுக்கு மேல 4வது வசனம் சொல்லுது, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன் என்று ஆண்டவர் சொல்ல. நீங்க சந்தோஷமா இருக்கிறது தான் அவருக்கு பிரியம். ஏன் துக்கமா இருக்கீங்க? மகிழ்ச்சியா இருங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியத்தை செய்ய போகிறார். இன்றைக்கு தெரியப்படுத்துங்க. கர்த்தர் உங்களுடைய இருதயத்தையும் சிந்தையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாய் காத்து கொள்ளக்கூடிய மகிமை உங்களுக்குள் இறங்கும். God bless you. God be with you. நாளை சந்திப்போம். இது உங்கள் நேசர் சந்திக்கும் நேரம்.